இனி இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன நடக்கப் போகிறது? இந்த மார்ச் மாதம் 4 கிரகங்கள் 4ஆம் வீட்டில் வருகிறார். ஆமாம் சார், ஏப்ரல் மாதம் 5 கிரகங்கள் 5ஆம் வீட்டில், 4 கிரகங்கள் 5ஆம் வீட்டில். எத்தனை கிரகம் தான் வரும்? என்ன பண்ணுறது? உங்களுக்கு குரு ரொம்ப பக்கத்தில் இருக்க கிரகங்கிறதுனால மீனம் பாதிக்கப்பட்டால் நீங்களும் பாதிக்கப்பட்ட மாதிரி தான். அப்போது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் 2, 5 கூடிய தனாதிபதி மற்றும் யோகாதிபதி இவர் 2 பேருமே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குரு தான். அந்த குரு எங்கே இருக்காருன்னா 7ஆம் வீட்டில் இருக்கிறார். அதாவது கணவரால் கிடைக்கக்கூடிய வருமானம், கணவரால் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு அதிகமாக வரும். கணவரால் அவருக்கு வர வேண்டிய சொத்து, அது மாதிரி விஷயங்கள் அண்ட் சோன் கணவரால் கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். சில பேர் என்னென்னா அவருடைய சொத்து ரொம்ப நாளாக இதில் இருக்கும், நிலுவையில் இருக்கும். அது அவர் போராடாமே இருப்பார். அதுக்கப்புறமா நீங்கள் தலையிட்டு அதை பெற்று தருவீங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீட்டிலே செவ்வாய் வக்கரமாக இருக்கிறார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மார்ச் மாதம் நீங்கள் வண்டி எடுக்கக்கூடாது. வண்டி எடுத்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும். இந்த வண்டிங்கிறதுல ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் யாருக்காவது பண்ணால் அது பேர் ஆக்சிடென்ட்னு நினச்சிக்கிறீங்க. அப்படி கிடையாது. உங்கள் மேலே யார் மோதினாலும் அது பேரும் ஆக்சிடென்ட் தான். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆக்சிடென்ட் இஸ் நத்திங் பட் நீங்கள் யார் மேலே மோதினாலும் அது பேர் ஆக்சிடென்ட் தான். யாராவது உங்கள் மேலே மோதினாலும் அது பேர் ஆக்சிடென்ட் தான். ஆக்சிடென்ட் என்பது 2 வகைப்படும். இந்த மாதிரி 8ஆம் வீட்டிலே உங்களுக்கு இவர் செவ்வாய் வரும்பொழுது ஆயுள் பாவம், ஆயுசு போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா விட்டு நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு முருகப்பெருமானுடைய சன்னிதானத்திற்கு சென்று ஒரு வேலில் எலுமிச்சம்பழம் குத்தி நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் என்று உங்களுக்கு வக்ர நிவர்த்தி அடைந்து ஏப்ரல் மாதம் ஆகும். வக்ர நிவர்த்தி அடைந்து கடகத்துக்கு செல்லுகிறாரோ அப்போ தான் உங்களுக்கு மணி மேட்டரில் ரிலீஸ் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் ஃபுல் டைட்டாக இருப்பீங்க. உங்களுடைய உடல்நிலையும் சரி, 6ஆம் இடமாகப்பட்ட ரணருண ரோக சத்ருஸ்தானம், எதிரிகள் ஸ்தானமாகட்டும், இதெல்லாம் ரொம்ப டைட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையே இல்லாத ஒரு எதிரி. யார்ரா நீ? ஏரியா கோடா. யார்ரா நீ? இதே நினைப்போட என் தெருவுக்கு வந்துடாத. தானே தெரு வந்துட்டேன், சொல்லு யார் நீ? இதே நினைப்போட என் வீட்டுக்கு வந்துடாதரா, வந்துட்டேன்டா சொல்கிறா யாரா நீ? நீங்கள் அவரை தேடி போவீங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் இல்லைப்பா, டம்மி பீஸுப்பா அப்படின்னு நான் சொல்லுவான். சும்மா தேவையில்லாத ஒரு மேட்ரு அவங்கள மிரட்டுறாங்கிறதுக்காக நீங்கள் பயந்துட்டு இருப்பீங்க. 1, 6 செவ்வாய் 8ஆம் வீட்டில் வக்கரம் அடைவதால் வரக்கூடிய பிரச்சனை என்னென்னா எதிரிகள் அதிகமாகிறார்கள். தேவையில்லாத எதிரிகள், கண்ணுக்கு தெரியாத எதிரிகள். அவங்களாம் மதிக்காதீங்கன்ற. அவன்லாம் ஒரு எதிரி கூட கிடையாது. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எனக்கு நண்பனாக இருக்க எந்த தகுதியும் தேவையில்லை, ஆனால் எதிரியாக இருக்க ஒரு தகுதி வேண்டும்பாங்க. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத கொசிப்ஸு, தேவையில்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்கே போகிறீங்க வரீங்க போன்ற பிரச்சனைகளை உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களை பார்த்துட்டே இருப்பாங்க. என்றைக்குமே வேலை மேலே இருக்கிறவங்களுக்கு வேறு வேலை கிடையாது. வேறு எதையும் பார்க்குறது நேரமும் இருக்காது. வேலையே இல்லை ஒருத்தனுக்கு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? பக்கத்தில் இருக்கவெல்லாம் என்ன பண்ணுறான்? இப்போ நம்ம வீட்டில் கரண்ட் இல்லைன்னா என்ன பண்ணுறோம்? பக்கத்து வீட்டில் கரண்ட் இல்லையா பார்க்குறோம்ல, அந்த மாதிரி தான். வேலையே இல்லாதவங்க என்ன செய்வாங்க? வேலை செய்கிறவங்களை எட்டி பார்த்து ஓகே இவங்களுக்கு வேலை இருக்கா அப்படிங்கிறத பார்த்து சந்தோஷப்படுவாங்க. இவங்கெல்லாம் உங்க கூட இருக்க நண்பர்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி கூடா நட்புகளை ஒழிங்க. நான் ரொம்ப நாளாக உங்களுக்கு ஒரு பிரச்சாரம் பண்ணிகிட்டே இருக்கேன் எல்லா சேனல்லையும். கூடா நட்பை ஒழியுங்கள், தீய பழக்கங்களை ஒழியுங்கள், உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற விஷயங்கள்லேருந்து வெளியே வாங்க. இதெல்லாம் தான் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். கூடா நட்பு, இந்த கூடா நட்பு கேடு விளைவிக்கும். 5ஆம் வீட்டிலே 4 கிரகங்கள் ஒன்று சேரும் பொழுது மிகப்பெரிய யோகங்கள் உண்டாகிறது. உங்களுக்கு 10 கூடிய சூரிய பகவான் 5ஆம் வீட்டிற்கு வருகிறார். கோபுர கலச யோகம்னு பேர். இது பேர் என்ன? கோபுர கலச யோகம். மிகப்பெரிய யோகத்திற்கு செல்ல போறீங்க. ஒரு கோபுரத்திலே ஒரு கலசம் எப்படி ஒரு பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகிறதோ, எப்படி பிரதானமாக கருதப்படுகிறதோ, அது மாதிரி நீங்கள் இந்த கலசம் போல உலகமெங்கும் ஜொலிப்பீர்கள். குன்றின் மேல் இட்ட நெருப்பாயின்னு சொல்லுவாங்க. குன்றின் மேல் இட்ட விளக்காய். ஒரு குன்றின் மேல் இட்ட விளக்கு போல நீங்கள் உலகம் எல்லாம் நீங்கள் பிரகாசிக்கப்படுவீர்கள். ஏன்னா 5ஆம் வீடுங்கிறது அவ்வளோ உன்னத ஸ்தானம். அந்த இடத்துல 7 கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்ற 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். உங்கள் காதலின் பாலே உங்களுக்கு குழந்தை கிடைக்கும். ஐவிஎஃப் பண்ணுறவங்க, ஐஇஐ பண்ணுறவங்கலாம் நிறுத்திக்கோங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. காதலின் பெருசாகவே கடவுள் உங்களுக்கு குழந்தை கொடுக்க போகிறார். அந்த குழந்தைனால நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட போகிறீங்க. காரணம் என்னென்னா 5ஆம் வீட்டில் 7 கூடிய சுக்கிரன் உச்சமடைகிறார் போன்ற நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படுகிறது. என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கணும். இந்த குழல் இனிது யாழ் இனிது என்பார் மக்கள் மழலை சொல் கேளாதவர்னா. குழந்தை இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் அந்த குழந்தை ஒரு வரப்பிரசாதம். குழந்தை தான் எல்லாம் ஃப்யூச்சர். அந்த குழந்தைக்கான யோகங்கள் என்பது உங்களுக்கு கிடச்சிருது.
ரொம்ப நாளாக ட்ரை பண்ணேன் சார், எனக்கு குழந்தையே இல்லை சார். அதே மாதிரி 7ஆம் இடம் என்பது ஃபாரின். 7லே குரு இருக்கிறார். 7ஆம் இடம் என்பது உங்களுக்கு 7 கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறார். இந்த மாதம் நீங்கள் ஃபாரின் போகலன்னா வேறு எந்த மாதம் போக போகிறீங்க? வாழ்க்கை ஒரு நொடியில் மாறிவிடும். நண்பர்களே, என்றைக்குமே நான் புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கை மாறாது, இது இப்படியே தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவன் முட்டாள். வாழ்க்கை எந்த நொடியும் மாறக்கூடியது, அதை புரிஞ்சுக்கோங்க. இங்கேருந்து ஷூட்டிங் எடுத்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே காயமுக்கு ஒரு பெரிய கூகுளில் கூட வேலை கிடைக்கலாம். யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? ஹூ நோஸ்? நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா? நடக்கும். யாருக்கு என்ன வேணால் எப்போ வேணால் நடக்கும். அடுத்த நொடிக்கான மாற்றத்தை எதிர்கொள்வதுதான் வாழ்க்கையின் சுவாரஸ்யமே அடங்கியிருக்கிறது. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் ஒருத்தர் ரொம்ப சாதாரணமான ஒரு நண்பராக இருந்தார். ஒரு விரா இருந்தார், கடைநிலை பணியாளராக இருந்தார். நான் தான் அவருக்கு ஓவர் டைம்லாம் போட்டு கொடுப்பேன். நான் பழைய கம்பெனியில் வேலை செஞ்ச போது அவருக்கு நான் தான் ஓவர் டைம்லாம் கொடுப்பேன். ஒரு டிரைவராக இருந்தார். சார், எனக்கு டிரைவிங் பண்ணணும் சார், இன்றைக்கி சாயந்தரம் ஷிஃப்ட்டு கண்டினியூ பண்ணட்டுமா சார்? ஓவர் டைம் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு 400 ரூபா கிடைக்கும் சார், என் குடும்பம் நல்லாயிருக்கும் சார். சரி, அவனுக்காக எங்கே இடம் இருக்கோ அந்த இடத்துல ஓவர் டைம் நான் ப்ரொவைட் பண்ணி கொடுப்பேன். நான் ஒரு காலத்தில் ஒரு கம்பெனியில் இருந்தபோது இப்படிலாம் வளர்ந்த பையன் தான் சார். இப்படிலாம் வளர்ந்துட்டே இருந்தேன். இது நான் சொல்கிறதெல்லாம் ஆச்சு 13-14 வருஷம் ஆச்சு. அப்போ ஒரு நாள் அந்த பையனுக்கு என்ன ஆகுது, எனக்கு ஒரு புத்தகம் எழுதுகிறேன். நான் ஒரு ரைட்டர். நான் ஒரு புத்தகம் எழுதுகிறேன். அந்த புத்தகத்தை வெளியீடு பண்ணணும். பேன்ஜியா 2020 பேர். இந்த புத்தகத்தை எங்கே வெளியீடு பண்ணுறது? வெளியீடு பண்ணும்போது ஒரு பெரிய அமைச்சர் ஒருத்தர், அவரை கூப்பிட்டு அவர் கையால் இதை வாங்கிக்கலாம். சாரி, அப்போ அவர் பெரிய மேயராக இருந்தார். மேயர்கிட்ட கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம், அவர் வெளியீடு பண்ணிட்டு நம்ம வாங்கிக்கலாம்னு நினச்சேன். அப்போ எதேச்சியாக இந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி, சொந்தமாக கார் வச்சுருந்தா, வீட்டில் வச்சுருந்தா எடுத்துகிட்டு வாடா, நாளைக்கு மேயர் ஆஃபீஸில் போய் பார்த்து இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக கூப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்றேன் சார். இவ்வளோதான் நடந்தது. அப்போது அந்த ஃபோன் அட்டன் பண்ணுறான் பார்த்தீங்களா, யார்? நான் ஃபோன் பண்ணல. அந்த பையன் பேர் புனிதவேல்னு பேர். புனிதவேல், ஜோயல்னு பேர். அண்ணன் இப்போ பிஸியாக இருக்காங்க, ரிப்பன் பில்டிங்கில் தான் இருக்காங்க, அமைச்சருக்கு இது பேர் கூட தான் இருக்காங்க, அவர் பேர் சொல்லி சொல்கிறாங்க, இவர் கூட தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம். ஜோயலை நீயா பேசுகிற அப்படிங்கிறேன். ஹலோ, அண்ணனை பேர் சொல்லி கூப்பிட்றீங்க, நீங்கள் யாருன்னாங்க. அண்ணனா? யார் அண்ணன் அப்படின்னு வச்சுட்டு கட் பண்ணிட்டேன். எனக்கு ஒன்றும் புரியல, யார்கிட்ட பேசுகிறோன்னு புரியல, யார் ஃபோன் எடுக்கிறாங்கன்னு புரியல, என்ன நடக்குதுன்னு புரியல. அப்புறமா அவரே ஃபோன் லைன் வந்தது. சார் வணக்கம் சார், சொல்லுங்கள் ஜோயல், என்ன யாரோ எடுக்கிறாங்க சார்? இப்போ நான் முன்ன மாதிரி இல்லை சார், பெரிய ஆகிட்டேன் சார். அடுத்து நம்ம மாமா தான் சார் இப்போ இதாக இருக்காரு, மேயராக இருக்காரு, அடுத்து அமைச்சருக்கு நிற்க போகிறாரு. நான் உடனே ஜோயல் சார் எப்படி? ஜோயல் சார் நீங்கள் மனசு வச்சா உங்கள் அமைச்சர் சார் வருவார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. வாழ்க்கை ஒரு நொடியில் மாறிவிட்டது. ஜோயல் சாரான அந்த தருணம் எல்லாம் நடக்கும், எல்லாமே நடக்கும். நீங்கள் ஜெயிச்சாதான் ஜெயிக்கணும்னு அர்த்தம் கிடையாது. உங்கள் கூட இருக்கிற டீம் ஜெயிச்சாலே நீங்கள் ஜெயிச்ச மாதிரி. உங்கள் கம்பெனி, நம்ம கம்பெனி ஆன்மீக பரிகாரம், நீங்கள் ஜெயிச்சாதான் ஜெயிச்சதுன்னு அர்த்தம் கிடையாது. ஆன்மீக பரிகாரம் ஜெயிச்சாலும் காலரை தூக்கி விட்டுக்கலாம், நான் ஜெயிச்சேன்னு. அதுதான் அந்த வெற்றி பெற்றவர்கள் கூடவே திரியணுங்கிறது. நீங்கள் ஜெயிக்கணுமா, வெற்றி பெற்றவர்களோட 1/2 மணி நேரம் உட்காந்து பேசுங்க, உங்கள் வாழ்க்கை மாறிடும். எத்தனை பெரிய பொன்மொழி தெரியுமா? விருச்சிகராசிக்காரர்கள், இந்த மாதம் நீங்கள் பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க, ஆர்த்தரப்ரனர் ஆக போகிறீங்க, நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க. விருச்சிகராசிக்காரர்கள் மாங்கல்ய தாரணம் நடக்கின்ற ஒரு பொன்னான மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஸோ ஆக இந்த மாதத்தில் மகிழ்ந்து கொண்டாட போகிறீர்கள். முதலாளிகளே வருக. கீழப்பட்டிருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி நடக்கவிருக்கின்ற மகாசனீஸ்வர யாகத்தில் அனைவரும் கலந்துக்கணும். எப்படி கலந்துக்கணும், என்ன பண்ணணும், என்ன பொருளுதவி செய்யணும், கீழே போயிட்டு இருக்க நம்பரில் கேட்டு புக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.